ඊයේ වෙච්ච සිද්ධිය අපේ නීති වෘත්තියත් මුළු රටේම කළු පැල්ලමක් நேற்று நடந்த சம்பவம் எமது சட்டத்துறைக்கும் முழு நாட்டுக்கும் கருப்பு புள்ளியை ஏற்படுத்திய ஒரு சோகமான நிகழ்வாகும். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துள்ளோம். இது ஒட்டுமொத்த சட்டத்தரணிகள் சமூகத்தையும் கடுமையாக பாதிக்கும் ஒரு விடயமாகும். சட்ட கட்டமைப்புக்கு விடுக்கப்பட்டுள்ள இவ்வாறான அச்சுறுத்தலையும் பகிரங்கமாக செய்யப்பட்ட இந்த செயலையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த சம்பவம் அக்குரிகுட பகுதியில் ராணுவ தலைமையகத்திற்கு அருகிலேயே இடம்பெற்றுள்ளது. அங்கு கண்டிப்பாக சிசிடிவி காட்சிகள் இருக்க வேண்டும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு முன்னாலேயே இது இடம்பெற்றுள்ளது. அந்த சிசிடிவி காட்சிகளையும் எமது தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி தேவையான போலீஸ் குழுக்களை ஈடுபடுத்தி இவர்களை கைது செய்ய வேண்டும். இது ஒரு தொழில்சார் நிபுணருக்கோ அல்லது சட்டத்தரணிகள் சமூகத்தின் உறுப்பினர்களுக்கோ மாத்திரம் உள்ள பிரச்சனை அல்ல. இது முழு நாட்டுக்குமான பொதுவான பிரச்சனையாகும். சட்டத்தின் ஆட்சியையும் சமூக பாதுகாப்பையும் கடுமையாக பாதுகாக்க வேண்டும். வீதியில் அச்சமின்றி செல்லக்கூடிய சூழலை உருவாக்குங்கள். எமது சட்டத்தரணிகள் சிலர் கேட்கின்றார்கள், நாங்கள் இனி எப்படி தொழில் செய்வது என்று. அப்படி என்றால் குற்றவாளிகளுக்காக முன்னிலையாகாமல் ஒதுங்கி இருக்க வேண்டுமா? ஆனால் அரசியலமைப்பு அதற்கு இடமளிக்காது. ஒவ்வொருவருக்கும் சட்ட உதவி வழங்கப்பட வேண்டும். இல்லையெனில் அது நாம் செய்யும் தவறாகிவிடும். எவரும் எதிர்பாராத ஒரு சம்பவமே தற்போது நடைபெற்றுள்ளது. කවදාක්වත් බලාපොරොත්තු වෙච්ච නැති දෙයක් තමයි මේ වෙලාවේ වෙලා තියෙන්නේ. දැන් ඇතැම් පුද්ගලයන් අපරාධකරුවන් බව දැන ඔවුන් වෙනුවෙන් පෙනී සිටීම මේක මේ නීතියෙන් යොමුවන යම්කිසි පාඩමක් නෙමෙයි. පාඩමක් නේ රටේ இது பாடமல்ல. நாட்டில் மாத்திரமன்றி உலகில் உள்ள எவருக்கும் சட்ட உதவி கிடைக்க வேண்டும். எமது அரசியலமைப்பின் பிரகாரம் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்படும் வரையில் எந்த ஒரு சந்தேக நபரும் குற்றவாளி அல்ல. அரசியலமைப்பு அதற்கு இடமளிக்காது. எனவே யார் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அவருக்கு சட்ட உதவி வழங்கப்பட வேண்டும். ලබා දෙන්න ඕනේ.